இன்று வாசித்திருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து இன்னொரு வேத வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நாற்பத்தி 42. இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்படி இதுக்கு அர்த்தத்தை கூட சொல்லு. அல்லேலூயா. அதாவது கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் என்ற நிலையில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் மூலைக்கல்லாக மாற்றப் போகிறார் என்று இந்த நாளில் இந்த செய்தியை சொல்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அதிசயமாக இருப்பார்கள் என்பதுதான் வேதத்தினுடைய வெளிச்சம். அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு கிறிஸ்து அற்பமாய் அவர்களுக்கு தென்பட்டார். இயேசு கிறிஸ்து அற்பமாக அவர்களுக்கு தென்பட்டார். ஆகவே கழுதை என்று சொன்னால் நாம் அன்றாடம் சிலரை திட்டும்போது பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கழுதை மேலே தேவன் ஏறி வந்திருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ அற்பமாய் எண்ணப்படுகிறவருடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்வார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தீர்க்க தரிசனம் சகரியா 9:9 என்ன சொல்லுகிறது? ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசால் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வருவாராம்? ஒரு கழுதை மேலே ஏறி வருவார். ஆனால் வேண்டாத அற்பமாய் எண்ணப்பட்ட பிராணிகளிலே அற்பமாய் எண்ணப்பட்ட பிராணி எது பிரதர்? கழுதை தான். சிங்கத்தை யாராவது சொல்லுவாங்களா? சிங்கம்லாம் ஒரு கௌரவம், புலி கௌரவம், மான் அதை விட. ஆனால் கழுதைன்னு சொன்னாலே யாருக்கும் வேண்டாத ஒரு பிராணி. இப்போ தள்ளப்பட்ட கல்லுக்கு ஒப்பாய் இருந்த அந்த கழுதை மேலே ஆண்டவர் ஏறி வருவார் என்று முன்குறிக்கப்பட்டபடி மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ உன்னுடைய எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போ. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் என்ன செய்யணுமா? அங்கே ஒரு வீட்டிலே கட்டப்பட்ட 2 கழுதைகள் இருக்கும், தாயும் பிள்ளையும் இருக்கும். அதை அவிழ்த்து விட்டு வா. அவிழ்க்கும் போது ஒருவன் கேட்பான். ஏன்னா அவன் ஓனர் கேட்பானா கேட்க மாட்டானா? உங்கள் வீட்டில் வந்து கோழியை பிடிச்சா நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கோழி கிடக்கா ஆடு கிடக்கா விலை கொடுன்னு சொல்லுவோம். கோழி ஆடா? ஆடு. அப்போ ஆடை பிடிச்சிடுவோம். உட்காருங்க. அல்லேலூயா. அதாவது அதை பிடிக்கும்போது ஒருவன் கேட்பான், உடமஸ்தன் கேட்பான். அப்போது அவன் கேட்கும்போது என்ன பதில் சொல்லணும்? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். சம கையை தட்டுங்க. இவைகள் அதிலே என்ன நமக்கு தென்படுகிறது? இவர் தான் நமக்கு தேவன். இவர் தான் நமக்கு தேவன். முன்னாடி சொல்லு, அவரே சொல்லுகிறார், இவைகள் என் தேவனுக்கு வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். அதுக்கு மறுபேச்சு அவன் இல்லை, அப்படியே அடங்கிட்டான். அப்போ தேவன் இந்த இடத்துல தேவனா பேசியிருக்கிறார். அல்லேலூயா. கேட்டால் சொல்லு, அது தேவனுக்கு வேணும்னு சொல்லு, அவன் கொடுத்துருவான். இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி அவன் கேட்டான். அவர்களும் சொன்னார்கள், இவைகள் தேவனுக்கு வேண்டும் என்று. அவன் மறுப்பு சொல்லவில்லை. அந்த ஆட்டுக்குட்டிகளை, அந்த கழுதை குட்டிகளை அழைத்து வரும்போது ஜனங்கள் திரளாய் தோன்றி அவள் என்ன எப்படி வரவேற்றார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா பாடலை பாடினார்கள்.
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ எல்லாராலும் ஸ்தோத்தரிக்கப்படக்கூடிய ஒரு தேவன் இவர் என்று ஜனங்கள் பாடுகிறார்கள். இப்போ தேவன் என்று அவர்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர் அப்படி நடந்து வர பாதையில் மரக்கிளைகளையும் குருத்தோலைகளையும் போடுகிறார்கள். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆனால் வருவது கழுதைக்கு மேலே, வருவது கழுதைக்கு மேலே. அங்கே கூட ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த கழுதையை பிடிச்சிட்டு வந்தாரா, கழுதை குட்டிகளையும் பிடிச்சிட்டு வந்தாரா? பிரதர், அங்கே எத்தனை கழுதைகள் கட்டப்பட்டிருந்தது? கழுதையும் குட்டியையும். அப்போ அந்த எஜமான் கேட்கும்போது இவைகள் என் தேவனுக்கு வேண்டும் என்று தான் சொன்னார்கள் இல்லையா? அப்படினால் இவைகள் தேவனுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள்னு சொன்னால் அர்த்தம் என்ன? ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ரெண்டில் எதில் ஏறினார்? கழுதை குட்டிக்கு மேலே தான் ஏறி இருக்கிறார். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. மரியின் மேல் ஏறி வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, பிராணிகளிலே அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கழுதை மேல் அவர் ஏறி வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் சகரியா 9:9 சொல்லுகிறது, அவர் தாழ்மை உடையவர். உற்சவமாக கையை தட்டுங்க. அவர் தேவனாக இருந்தாலும் அவர் யாரு? தாழ்மை உடையவர். தாழ்மை உடைய தேவன் தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட கழுதை மேலே ஏறி வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது நிமித்தம் கழுதையும் என்னது? மகிமை பட்டது. ஒரு கையை தட்டலாமா? அல்லேலூயா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பிரதர். ஏன் ஒரு குதிரை மேலே அவர் ஏறி வரக்கூடாது? கழுதை அற்பம், அதான் இவ்வளோ தரம் சொன்னேன். கழுதை அற்பமாக எண்ணப்பட்டது தான். ஆனால் ஏன் அவர் குதிரை மேலே ஏறி வரல? பிரதர் சொல்லுங்க. தீர்க்கதரிசிகளால் அங்கீகரிக்கப்பட்டபடியினால அந்த கழுதை மரியின், இந்த கழுதையினுடைய மரியின் மேலே ஏறி வந்தார். நான் கேட்குற கேள்வி, ஏன் குதிரை மேலே ஏறி வரல? வீரர் அந்த காலத்தில் அப்படித்தான். ஆனால் என்னுடைய கேள்வியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வேற. ஏன் குதிரை மேல் ஏறி வரவில்லை? குதிரை வந்து கம்பீரம், தாழ்மை. ஓகே, ஒரு 80% மார்க்கு போடலாம். 20% மார்க்கு நீ போடு. குதிரை மேலே ஏன் அவர் ஏறி வரவில்லை? உன்னிட்ட தான். ஏன் குதிரை மேல் ஏறி வரவில்லை? கழுதை, குதிரை 80% மார்க்கு கிடச்சி, இனி 20% மார்க் உண்டு. ஏன்னா ராஜா வருகிறாருன்னு இருக்குல்ல. வெளிப்பாட்டின் காலத்தில் அவர் எப்படி வருவார்? குதிரை மேல் ஏறி வருவார். உட்காரு. அல்லேலூயா. வெளிப்பாடின் காலத்தில் அவர் எப்படி ஏறி வருவார்? குதிரை மேலே ஏறி வருவார். அதனால தான் முதல்ல தாழ்மையுடைய தேவன் அதற்கு இந்த கழுதையை தேர்வு கொண்டார். ஆனால் வெளிப்பாட்டின் காலத்தில் அவர் வரும்போது எப்படி வருவார்? ராஜா குதிரை மேல் கம்பீரமாய் ஏறி வரப்போகிறார். அன்னைக்கு குதிரைன்னா இன்னைக்கு கழுதை பயன்படுத்த முடியாது. வெளிப்பாடும் காலத்தில் அவர் ராஜாவாக வருகிறார். 1000 ஆண்டு அரசாட்சிக்காக வருகிறார். அப்போ எப்படி வருவார்? ராஜா போல தான் வருவார். ராஜா போல தான் வருவார். ராஜாக்கள் எப்படி குதிரை மேலே ஏறி வருவார்கள் இல்லையா? ஆகவே வெளிப்பாடின் காலத்திற்கென்று வைக்கப்பட்டதனால் குதிரை. அப்படியே தொடக்க காலத்தில் அவருக்கு கழுதை மேல் ஏறி வந்த தேவன், தாழ்மையுடைய தேவன். அவர் உண்மையிலே தாழ்மையுடைய தேவன் தானா பிரதர்? இப்போ ஏன் எருசலேம் ஆலயத்தில் போய் சாட்டையை போட்டு அடித்தார்? உட்காருங்க. அல்லேலூயா. அவர் எங்கே தாழ்மைப்பட வேண்டுமோ அங்கே தாழ்மைப்படுவார். எங்கே உயர்வாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அங்கே உயர்வாய் இருப்பார். எங்கே பிதாவினுடைய திட்டத்திற்கு செயல்பட வேண்டுமா, கீழ்ப்படிய வேண்டுமா, அப்படியே கீழ்ப்படிந்து
அவர் நடப்பார். இங்கே பாருங்கள், கழுதையை பிடிக்க சொல்லும்போது அவர் தேவனாக பேசியிருக்கிறார். தேவனாக பேசியிருக்கிறார். நீ போய் கழுதையை அவுத்துட்டு வா, எவனாவது கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, மறு பேச்சு இல்லை. அப்போ அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அந்த ஜனங்களும் அந்த நேரத்தில் ஓசன்னா பாடி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் ஏன் கழுதை மேல் அவர் ஏறி வர வேண்டும்? அடுத்த கேள்வி, ஏன் கழுதை மேல் ஏறி வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே பாவத்தை மன்னிக்க வந்தவர், ஜனங்களை மீட்க வந்தவர். அப்படித்தானே வேதம்? மன்னிக்க வந்தவர், மீட்க வந்தவர், ஆசீர்வதிக்க வந்தவர், பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வந்தவர். அப்படியானால் அவர் ஏன் இந்த கழுதை மேல் ஏறி வரும்? கழுதை எதுக்கு பயன்படும்? தீட்டான துணிமணிகளை சுமக்கிறதுக்கு பயன்படுத்துவார்கள். அதாவது இந்த வண்ணான் என்ற லிஸ்டில் இருக்கிறவங்க, துணி வெளுக்க வைக்கிற அந்த கூட்டம் இந்த கழுதையை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் நம்ம நல்ல வஸ்திரத்தை நம்ம உடுக்க வேண்டுமானால் அவர்கள் நமக்கு வேண்டும் இல்லையா? அவர்களை கூட நாம் எல்லாம் தீட்டாக தான் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். சரி சமமாக உட்கார வைக்க மாட்டோம். வீட்டு வாசலிலே உள்ளே விட மாட்டோம். அழுக்கு துணி தூக்கி முன்னாடி போட்டுருவோம், எடுத்துகிட்டு போ. அந்த மாதிரி அதில் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்கள் மத்தியில் நானும் ஒருவன் என்று ஆண்டவர் காண்பிப்பதற்கு அவர் அந்த மரியின் மேல் ஏறி வந்தார். தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவார். கையை தட்டலாம். ஒடுக்கப்பட்டோர் ஆசீர்வதிக்கப்படலாம். கைவிடப்பட்டோர் மகிமைப்படுத்தப்படலாம். இன்றைக்கு தோல்வின்னா நாளைக்கு என்னது? ஜெயம். அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நேராகணும். அல்லேலூயா. அப்போ ராஜா வருகிறார், பள்ளங்களெல்லாம் என்ன செய்யணும்? நிரம்பிட வேண்டும். அல்லேலூயா. கோணலானவை நேராகணும். இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு குருத்தோலை நாள், அருமையான குருத்தோலை நாள். இந்த குருத்தோலை நாளில் குருத்தோலையை தூக்கி நடக்கிறோம் பாருங்க. எதுக்கு நடக்கிறோம்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க பிரதர். குருத்தோலை ஏந்தி வருகிறோம், எவ்வளோ பக்தியாக வருகிறோம் இல்லையா? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? தாழ்மையாக இருக்கிறதா? மகிமை அவருக்கு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்ம மாற வேண்டும். குருத்தோலை தூக்குகிறவர்கள் எல்லாம், இதில் பங்கெடுக்கிறவர்கள் அத்தனை பேரை என்ன செய்யணும்? நாம் அவரை மகிமைப்படுத்தணும். நாமும் மாற வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கோணலானவைகள் எல்லாம் இருக்கும், அற்பமான சிந்தனையெல்லாம் இருக்கும், சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும். அதாவது அசிங்கமான காரியங்கள் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு கர்த்தருடைய மகிமையை நம்ம இங்கே தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒரு கழுதை குட்டி மேலே ஏறி வந்திருக்கிறார். ஒரு கழுதை குட்டி மேலே அவர் கடவுள் அவ்வளவு தாழ்ந்து வந்திருக்கிறார். நம்மகிட்ட என்ன தாழ்மை இருக்கிறது? பரிசோதித்து பார்ப்போமா? நம்முடைய இருதயத்தில் இருப்பதெல்லாம் வீராப்பு, பெருமை, தாழ்மை உணர்வே கிடையவே கிடையாது. அதுக்கு அடையாளம் நான் தான். ஒரு முறை இந்த இடத்துல, இந்த மண்டபத்தினுடைய அடித்தளத்தில் ஒரு சாய கடை வச்சுருந்தோம். ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம், சாய கடைன்னு சொல்லலாம். பேர் தான் ஹோட்டல், ஆனால் டீ கடை தான். ஆனால் தோசை எல்லாம் சுடுவோம். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு மின்சார ஈபி பெட்டி இருந்தது. மின்சார ஈபி பெட்டி அன்றைக்கு இருந்தது, அதற்கு முன்னாடி இருந்தது. இந்த கடை ஆரம்பிக்கிற வேளையில்
ரீகனெக்ஷனை கொடுக்கறதுக்கு ஈபிக்காரனாக அணுகுகிறேன். அவங்க சொல்கிறான், நீங்கள் பணம் கட்டாமல் இருந்ததுனால ஈபி பாக்ஸை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு ஒரு கடும் கோபம் வருகிறது. நமக்கு துரோகம் இழைக்கும் பொழுது தான் நம்ம மிருக குணமுடையவர்களாக மாறுகிறோம், தாழ்மை இல்லாதவர்களாக மாறுகிறோம். அங்கே நான் அப்படி தான் மாறினேன். ஏனென்று சொன்னால், இந்த ஈபி வேலை பார்த்து கொண்டிருந்த சகோதரனிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், நான் சென்னைக்கு போகிறேன், இந்த மின்பட்டிக்கு டெபாசிட் கட்டுகிறேன், எப்போ கேட்டாலும் அது சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணனா எப்போ கேட்டாலும் திரும்ப கொடுத்துருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டு அலுவலகத்தில் போய் கட்டாமல் இவர் மூலம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு நான் சென்னைக்கு போனேன். திரும்பி வந்து டீ கடை ஆரம்பிக்கும் போது மின்பட்டியை கேட்டால் மின்பட்டி என்ன சொல்கிறாங்க, பணம் கட்டாமல் வருடக்கணக்கில் இருந்ததுனால மின்பட்டியை தூக்கி விட்டோம், இனி உங்களுக்கு கனெக்ஷன் தர வேண்டுமானால் நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி பிளான் அப்ரூவல் வாங்கி அப்புறம் ஈபி கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் போட்டது செட்டிலையாக சாய கடை போட்டோம். ஒரு மின்சாரம் இல்லாததுனால அனுதினமும் மண்ணெண்ணெய் வாங்கி ஜெனரேட்டரை வச்சு ஓட்டணும். மண்ணெண்ணெய் வாங்கி ஜெனரேட்டர் ஓட்டணும், மண்ணெண்ணெய் கிடைக்காது, ரொம்ப சிரமம். அவை மண்ணெண்ணெய் ஓட்டல். அப்போ இதுக்கு காரணமான அந்த சகோதரனை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வசமாக மாட்டிக்கிட்டான். மாட்டினு கேட்குறேன், இன்றைக்கி 7 மணிக்குள்ளே பணத்தை கொண்டு தந்தா இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வேலையை இல்லாமல் ஆக்கிடுவேன், அரசு வேலை தானே, உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டினேன். அப்போது ஊழியக்காரனாய் நான் இந்த மண்ணில் காலை வைத்ததும் எனக்குள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது, எனக்கு இழப்பு ஏற்பட்ட பொழுது எனக்குள்ள வந்தது என்னது? கோபம். தாழ்மையான சுபாவம் அல்ல.